கபிலரோட நடந்து போயிட்டு இருக்காரு பாரி. அப்ப வந்து ஒரு புதருக்குள்ள இருந்து ஒரு செந்நாய் வெளிய வருது. ஒரு செந்நாய். செந்நாய்ன்றது ஒரு அனிமல். கையில கத்தி வச்சிருக்காரு பாரி. செந்நாய் வருது. அது ரொம்ப சின்ன மிருகம் தான் ஆனா, சைஸ் அளவுல. சும்மா போயிட்டு இருக்கு புதர்ல இருந்து வெளிய. ஒரே வெட்டு. வெட்டு சாய்ச்சுட்டாரு. கபிலர் வந்து ஆக்சுவலா பாரிய வந்து தெரிஞ்சுக்கிறதான முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. பாரி எவ்வளோ மகத்தான மனிதன் அப்படின்ட்டு. அத தெரிஞ்சுக்கும்போது, ஒரு பக்கம் பாரியுடைய பேச்சு வேற மாரி இருக்கு. ரொம்ப இயற்கை சார்ந்த பல விஷயங்கள் வந்து அவர் பேசிட்டே வராரு. அப்ப வந்து, அப்பா பாரி வந்து இவ்ளோ பெரிய ஒரு திங்கரா இருக்காரேன்னு சொல்லிட்டு வியக்குறாரு. திடீர்னு செந்நாய க்ளோஸ் பண்ணிட்ட உடனே ஒரு டவுட். என்ன இவ்வளவு மனிதநேயமற்ற செயல செஞ்சுப்புட்டாரே பாரி. என்ன அது? அப்படின்னு பாரிகிட்டயே கேட்போம்னு சொல்லிட்டு, அது பாட்டுக்கு சிவனேன்னு இருந்துச்சு. ஏன் கொன்னீங்க? ஏன் அந்த அனிமல கொன்னீங்க? அந்த வார்த்தை தாங்க. இந்த காட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மிருகமும் தனக்கு பசி வரும் பொழுது வேட்டையாடும். ஆனால் இந்த செந்நாய் ஒன்று தன் கண்ணில் படக்கூடிய எந்த உயிரினமா இருந்தாலும் தனக்கு பசியே இல்லைனாலும் வேட்டையாடும். கொன்றும். இந்த பாரி தலைவனாக இருக்கக்கூடிய இடத்துல பிற உயிர்களை தன் பசியை தாண்டி வேட்டையாடுன்ற எண்ணம் யார் இருந்தாலும் இந்த பாரி அவர்களை சும்மா விட மாட்டான். அதான் அந்த எசன்ஸ். அந்த டைலாக் நீங்க படிக்கணும் பாருங்க. அப்படியே கூஸ் பம்ப்ஸ். அப்படியே நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவீங்க. அந்த பாரி அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆவீங்க. அந்த அந்த டயலாக் வந்து அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல் டயலாக்.